வெண்ணிலவை பூவாய் வைப்பேனே, வானவிலையுடையாய் தைப்பேனே. உனக்காக ஏதும் செய்வேன், நீ எனக்கென செய்வாயோ. இந்த ஒரு ஜென்மம் போதாது, 7 ஜென்மம் எடுத்தும் தீராது. அந்த தெய்வம் உன்னை காக்க தினம் தொழுவேன் தவறாது. என்ன நான் கேட்பேன் தெரியாதா, இன்னமும் என் மனம் புரியாதா. அடடே தம்பி, அபிஷேக் தம்பி, வாங்க வாங்க. எவ்வளவு வருஷம் ஆச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? வாங்க வாங்க ராகவ் தம்பி. நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ராமசாமி அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, உங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த வித குறையும் இல்ல. நல்லா இருக்கேன். என்னப்பா நீங்க வரதா சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் முன்னாடியே ஏற்பாடுலாம் பண்ணி வச்சிருப்பேன்ல. அதெல்லாம் இப்போ வரும்போது தானே சாப்பிட்டுட்டு வந்தோம். லஞ்சுக்கு வேணா ஸ்பெஷலா ஏதாச்சும் ரெடி பண்ணுங்க. அதுக்கு என்ன தம்பி, உங்களுக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சிடுறேன். மதியம் நல்லா சாப்பிடுங்க. அண்ணே, அப்படியே அந்த மட்டன் பிரியாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சிருங்க. ஆமாண்ணா, மட்டன் சுக்காவும் செஞ்சிருங்க. பி 1 மணிக்கு எல்லாம் ரெடி ஆயிரும். நல்லா சாப்பிடுங்க, சரிங்களா? சரிங்கண்ணா. தம்பி, சாப்பாடு வேலையெல்லாம் செய்ய சொல்லணும், நான் போய் பாக்குறேன். சரிங்கண்ணா. ஐயா, ரொம்ப வருஷம் கழிச்சு தம்பி வந்திருக்கு, பேசுங்க ஐயா. அவன் இன்னும் என் மேல கோவமா இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ராமசாமி. இருந்தாலும் என் பையன் கிட்ட நான் இன்னைக்கு பேசுறேன். ஐயா, தம்பி அதெல்லாம் புரிஞ்சுக்கும். நீங்க மனசு விட்டு பேசுங்க, எல்லாமே சரியாயிரும். சரி ராமசாமி. அவனுக்கு நண்டு சூப்னா ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் நீ ஸ்பெஷலா ரெடி பண்ணு, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயா. நீங்க பேசுங்க தம்பி கிட்ட. அபிஷேக், நல்லா இருக்கியாப்பா? ராகவ், நான் யார்கிட்ட பேசுற நிலைமையில இப்போ இல்ல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் ரூம்க்கு போய் ஃப்ரெஷ் ஆகுறேன். ஏ அபி, நில்லுடா. அவன் கோவப்படுறதுல எந்த வித தப்பு இல்லை ராகவ். பா, அபிஷேக் முன்ன மாதிரிலாம் இல்லப்பா. உங்க மேல அவனுக்கு எப்பவுமே அக்கறை இருக்கும்பா. கொஞ்சம் கோவம் இருக்கு, ஆனா முன்ன மாதிரிலாம் இல்லப்பா. திவ்யா அவனை கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணிட்டே வரான். நீங்க பயப்படாதீங்கப்பா. சீக்கிரமாவே ஒரு நாள் அவன் பேசுவான். தெரியும்பா, என் பையன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட பேசுவான் அப்படின்ற நம்பிக்கையில தான் என்னோட உயிரை என் கையில பிடிச்சிட்டு இருக்கேன். ப்ளீஸ்ப்பா, இப்படிலாம் பேசாதீங்க. உங்க பையனுக்கும் சரி, உங்க பொண்ணுக்கும் சரி, நீங்க நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்து உங்க பேர பேத்திகளுக்கும் கல்யாணம் பண்ற வரைக்கும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கப்பா. எல்லாமே நடக்கும் பாருங்க. சீக்கிரமாவே எல்லாமே சரியாயிடும்பா. அபிஷேக் உங்ககிட்ட பேசுவான். அக்கோ, நீ என்னோட ஆறுதலுக்காக சொன்னாலும் இப்ப நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உன்னோட வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும். சரிப்பா, நீ போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நீ கூட இருக்கும்போது சின்ன வயசுல நான் எவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். நீயும் நானும் அப்பா 3 பேருமே எவ்வளோ ஹாப்பியா இருந்தோம். ஆனா நீ போனதுக்கு அப்புறம் என்னோட சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சேம்மா. அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் மேல எனக்கு எப்பவுமே பாசம் அதிகமா இருக்கு. ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஒரே ஒரு கால் அவர் அட்டன் பண்ணியிருந்தானா நீ என் கூட இப்ப இருந்திருப்பேலம்மா. அதுக்கப்புறம் அப்பா அந்த ராதிகாவை 2வது கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அந்த ராதிகா எனக்கு பிடிக்காட்டியும் அவங்க மூலமா எனக்கு உன்ன மாதிரி ஒரு அழகான தேவதையை பெற்று கொடுத்துருக்காங்கம்மா. அதுதான் என் தங்கச்சி திவ்யா. அவதாம்மா இப்ப நீ இல்லாத இடத்த எனக்கு பூர்த்தி பண்ணிட்டு இருக்கா. அப்பா அந்த ராதிகா பேச்சை கேட்டு எவ்வளவோ பிஸ்னஸ்ல லாஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ யூகேல இருக்கிற நம்ம பிஸ்னஸ நம்ம திவ்யா தாமா எல்லாமே பொறுப்பா பார்த்துட்டு இருக்கா. என்னையும் கேர் பண்ணி பார்க்கறது அவதாமா. நீ இல்லாத இடத்த உண்மையிலேயே திவ்யா மட்டும்தாம்மா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அந்த ராதிகா நம்ம சொத்தை அபகரிக்கிறதுக்கு தான் அப்பாவை கல்யாணம் பண்ணது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. இருந்தாலும் உன்னோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமா. அப்பா மேல மட்டும் தப்பு இல்லாம இருந்தா கண்டிப்பா அவர்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணிட்டு பேசுவேம்மா. அந்த நாளுக்காக தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமாவே உன்னோட சாவுக்கான விடைய நான் கண்டுபிடிப்பேம்மா. அப்புறம் அம்மா, அந்த ராதிகா அப்பாவை ஏமாத்தி அவரோட சொத்தெல்லாம் அவளோட பேருக்கு மாத்திருக்கலாம்.
ஆனா இந்த சொத்துல 80% என்னோட பேர்ல தாம்மா இருக்கு. அதுவும் நீ எனக்காக வச்சுட்டு போன சொத்துமா. அதுல என் தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தாம்மா. ஆனா அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த சொத்துல பாதி அவளுக்கு நான் கொடுப்பேம்மா. அப்புறம் நீ நினைச்ச மாதிரியே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கண்டிப்பா நம்ம சொத்துல எல்லாமே நான் கொடுப்பேம்மா. நீ சொன்ன மாதிரி நானும் ராக் ஸ்டார் ஆயிட்டேம்மா. அப்புறம் நான் சம்பாரிச்ச சொத்தெல்லாம் இப்போ வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவு ஹெல்ப் பண்ணிட்டே தாம்மா இருக்கேன். அப்புறம் நான் சொன்ன மாதிரி சீக்கிரமா உன்னோட சாவுக்கான விடையை கண்டுபிடிப்பேம்மா. இப்படியே சாப்பிடாம பிளேட்டை பார்த்துட்டே இருந்தா எப்படி? ஒழுங்கா சாப்பிடு. ரேஷ்மா, என்னால இன்னும் நம்பவே முடியல. நான் என்னோட அபி செல்லத்தை பார்க்க போறேன்டி. இவ்வளோ நாள் டிவியில தான் பார்த்துட்டு இருந்தேன். அவரோட சாங்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கும் தெரியுமா? ஆனா இப்போ நேர்ல பார்க்க போறேன்னு யோசிச்சாலே எனக்கு கூஸ் பம்ஸா வருதுடி. எப்போதான் நாளைக்கு ஆகுமோன்னு தெரியல. எனக்கு சுத்தமா டைமே போக மாட்டேங்குது. கண்ணை மூடி ஓப்பன் பண்ணா நாளைக்கு வரும்னு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்னால வெயிட் பண்ணவே முடியல ரேஷ்மா. இதோ ஆரம்பிச்சிட்டால. ஹே லூசு, உன்னோட ஃபீலிங்ஸ் உன்னை விட எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும். கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகாம நார்மலா இரு, சரியா? 24 hours தான் இருக்கு. அப்புறம் உன் செல்ல மாபிய நேர்ல போய் பார்க்கலாம், சரியா? டி, இன்னும் 24 hours இருக்குடி எரும மாடு. அது வரைக்கும் நான் என்னடி பண்றது? எருமை, ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடு, இல்லைன்னா உங்க அம்மா வந்து திட்ட போறாங்க. கான்சர்ட் போறதுக்கு முன்னாடியே உன்னை கண்டதுண்டமாக்கிடுவாங்க, பாத்துக்கோ. ஐயோ சரிடி, ஆனா எனக்கு டைமே போகல. சரி, ஒரு மாஸ்டர் பிளான் ஐடியா இருக்கு, அதை வேணா நான் சொல்றேன். உன் மைண்டை டைவர்ட் பண்ண ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அம்மோ. என்ன ஐடியா? சீக்கிரம் சொல்லுடி. இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம் வச்சுக்கோ, நீ டைமை பார்த்துட்டே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிருவ. அதனால நீ ரெடி ஆகு. டி, நான் ரெடியா தானே இருக்கேன். இதுக்கு மேல ரெடியாகி எங்கடி போறது? துபாய்க்கு போலாம், வரியா? ரேஷ்மா சொல்லுடி விளையாடாம. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டா மால்க்கு போறோம். அங்க போய் ஒரு மூவி பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங். அப்புறம் நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு டயர்டாகி வந்து தூங்கிடுவோம். அப்படியே நாளைக்கு காலையில் ஆகிரும். அப்புறம் நாளைக்கு கான்சர்ட் எக்ஸைட்லயே ஈவினிங் ஆயிரும்டி. வாவ் ரேஷ்மா, உனக்கு மட்டும் எப்படிடி இவ்வளோ நல்ல ஐடியாஸ்லாம் வருது? அதுக்கு நம்ம கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணணும்டி. லவ் யூ செல்லம், நீ தாண்டி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நண்பிடா. லவ் யூ டி. லவ் யூ ஸோ மச் பேபி. எல்லாருக்கும் வணக்கங்க. உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் தான் பொண்ணுவோட அப்பா, இது தாய் மாமாங்க. எல்லாரும் வாங்க உள்ள போலாம், மற்ற விஷயம்லாம் உள்ள போய் பேசிக்கலாங்க. உங்களை பார்த்ததுலயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்க சொன்ன மாதிரி மற்ற விஷயம்லாம் நம்ம வீட்டு உள்ள போய் பேசிக்கலாங்க. சித்து, நம்ம இது வரைக்கும் பொண்ணு ஃபோட்டோ கூட பார்க்கல. அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகுல கம்மியாக இருந்தா என்னடா பண்ணுவ? ஓகே சொல்லிடுவியா? அக்கா, அழகுல என்ன இருக்கு? எனக்கு தேவை குணமுள்ள பொண்ணு தான். என்னோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி, நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணு அமைஞ்சா எனக்கு போதும். இந்த டார்க்கு ஒயிட்டு அதெல்லாம் செகண்டரி தான்க்கா. மனசு தான்க்கா முக்கியம். பார்த்துக்கலாம். எனக்கு என்னமோ ஃபோட்டோவை பார்க்காம இருக்கிறனால ஒரு மாதிரி டவுட்டாக தான் இருக்கு. அப்படி இருந்தும் உனக்கு ஓகே ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான்டா. சரிக்கா, உள்ள போய் பார்க்கலாம் என்னன்னு. எல்லாரும் வாசலே நின்றுட்டு இருந்தா எப்படிங்க? வாங்க உள்ள போலாங்க. சரிங்க. இது என்ன வீடு? குருவி கூடு மாதிரி சின்னதா இருக்குது. நம்ம வீட்டோட ஸ்டோர் ரூம் சைஸ் கூட இருக்காது போலயே. இந்த வரனை போய் பார்க்கணும்னு ஒத்த கால நிற்கிற என் மருமகளும் என் பேரனும். நம்ம தகுதி என்ன, இவங்க தகுதி என்ன? ஏணி வச்சா கூட எட்டுமா? என்ன பண்ணுறது? என்னோட பேச்செல்லாம் அந்த வீட்டில் எட்ட மாட்டேங்குதே. இவங்களாம் பட்டு திருந்தட்டும். நான் சொல்கிறது என்னைக்காச்சும் ஒரு நாள் இவங்களுக்கு புரியும். பணம் தான் முக்கியம், குணம் முக்கியம் இல்லைன்னு. எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தான் பொண்ணோட அம்மா. உங்களை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு உங்கள் தகுதிக்கும்
எத்தனையோ பொண்ணுங்க உங்கள் பையனை கல்யாணம் பண்ணுறதுக்கு லைனில் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் வசதி வாய்ப்பு கூட பார்க்காம எங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. என்ன பண்ணுறதும்மா, உங்கள் பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் அமைஞ்சிருக்கு எங்கள் வீட்டில் வாழ்கிறதுக்கு. அதனால தான் தகுதி தராதரம் கூட பார்க்காம உங்கள் பொண்ணை பார்க்க வந்திருக்கோம். பாட்டி என்ன பேசுறீங்க? நான் என்னத்தடா சொன்னேன், உண்மையதானே சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ போல அமைதியாக இருக்கணும், அவ்வளோதானே? சரி. ஆன்ட்டி அங்கிள் பாட்டி சொன்னதை நினச்சி நீங்கள் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க. அவங்க பழைய காலத்து ஆள், கொஞ்சம் அப்படி தான் பேசுவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை தம்பி. உங்கள் பாட்டி சொன்ன மாதிரி எங்கள் பொண்ணுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறனால தான் நீங்கள் எங்கள் வீடு தேடி வந்திருக்கீங்க எங்கள் பொண்ணை பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, எங்களுக்கு பணமோ காசோ வசதியோ முக்கியம் இல்லைங்க. என் பையனை புரிஞ்சுக்கிற மாதிரி எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பான பொண்ணு தான் வேணும். ஏன், நான் கூட வசதியில் கம்மியான குடும்பத்தில் இருந்து வந்த பொண்ணு தான். ஆனால் நான் இப்போது குடும்பத்தை பொறுப்பாக பார்க்குறேன். அதே மாதிரி என் மருமகளும் பொறுப்பாக இருக்கணும். இங்கே அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி என் தம்பிக்கு குடும்பம் தான் உலகமே. அவனுக்கு ஒற்றுமையாக எப்பவும் இருக்கணும். அதை தான் எதிர்பார்ப்பான். என் தம்பிக்காக மட்டும் சொல்லலை, ரொம்ப தங்கமான பையன். உங்கள் பொண்ணை என் தம்பியை நம்பி தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு 2 பசங்க தானாங்க? எனக்கு 3 பேருங்க. ஏதோ முதல்ல என் பக்கத்தில் உட்காந்துருக்கால, இவ தான் என் பொண்ணு வாசுகி. கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு பையன் இருக்கான், 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 2வது என் பக்கத்தில் உட்காந்துருக்கான்ல, இவன் தான் உங்கள் பொண்ணை பார்க்க வந்திருக்கான்ல, பேர் சித்தார்த். இவன் எங்களோட ஓன் பிஸ்னஸ் தான் பார்த்துட்ருக்கான். 3வது கடைக்குட்டி இருக்கான், அவன் பேர் விக்ரம், டாக்டராக இருக்கான். ஓன் ஹாஸ்பிட்டல் தான் வச்சுருக்கோம். அவனை கூட்டிகிட்டு வரலான்ட்டு பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் எமர்ஜென்சி சர்ஜரின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டான். இல்லாட்டி கூட்டிகிட்டு வந்திருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு வசதி வாய்ப்புக்கெலாம் எந்தவித குறைச்சலுமே இல்லைங்க. நீங்கள் தாராளமாக எங்களை நம்பி, எங்கள் குடும்பத்தை நம்பி, என் பையனை நம்பி உங்கள் பொண்ணை கொடுக்கலாம். ஆமாம், உங்கள் வீட்டில் எத்தனை பேருங்க? பசங்க எத்தனை பேர்? 2 பொண்ணுங்க தாம்மா. என் பொண்ணு பேர் பல்லவி. அவள் இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஹெச்ஆரில் வேலை பார்க்குறா. அவளை பொண்ணு பார்க்குறதுக்கு தான் இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க. 2வது பொண்ணு பேர் பவித்ரா. அவள் 12th முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி மெரிட்டில் மெட்ராஸில் டாக்டருக்கு படிச்சுட்ருக்காமா, ஃபைனல் இயர். காலேஜுக்குள்ளே ஒரு ஃபீஸ் கூட வாங்காமல் அவங்களே படிக்க வைக்கிறாங்க. நல்ல திறமையான பொண்ணுமா. என் பெரிய பொண்ணு பல்லவியும் ரொம்ப அன்பானவ, அடக்கமானவ, பொறுப்புள்ள பொண்ணுமா. எங்ககிட்ட வசதி வாய்ப்பு கம்மியாக இருந்தாலும் என் பிள்ளைங்க ஒழுக்க தவறாமல் நல்லா வளர்த்துருக்கேன்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேம்மா. பேர் கேட்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கே பல்லவி. பொண்ணோட பேர் கேட்டதுக்கப்புறம் அவளை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இப்போ உங்கள் 2nd பொண்ணும் டாக்டர் தான் படிச்சுட்டு இருக்காங்களா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம் ஆமாம், அப்போ நம்ம விக்ரமோட ஹாஸ்பிட்டலே வேலை வாங்கி கொடுத்துடலாம் போலயே. ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். சரி சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? முதல்ல பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பார்க்க வேண்டாமா? அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பேசிக்கலாம். வேம்பு உருப்படியான வேலை பார்த்துருக்கு. இதோ இப்போ கூட்டிட்டு வரேம்மா. அம்மா, நிஜமா இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இருக்காமா? ஆமாம்மா, இத்தனை டைம் பார்த்த பொண்ணை விட இந்த பொண்ணு கண்ணுக்கு லட்சணமா ரொம்ப அழகா இருக்கா. குடும்ப பாங்கான பொண்ணு மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. சித்து, எல்லாருக்கும் வணக்கம். காஃபி எடுத்துக்கோங்கம்மா. லவி, நிஜமா உங்கள் பேரை விட நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னன்னு தெரிலங்க, இப்போ எனக்கு அப்படியே மனசெல்லாம் ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. தங்கம், எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு வாமா. சரிங்க மாமா. எப்படிப்பா, பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? பா, நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும்ப்பா. இந்த பொண்ணு கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன்னா உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படிதானப்பா? அது வந்துப்பா. எனக்கு புரிஞ்சு போச்சு சித்து. இப்போ நீ அந்த பொண்ணு கூட பேசணும், அவ்வளோதானடா? தாராளமாக பேசலாம், சரியா? எங்க எல்லாருக்குமே உங்கள் பொண்ணை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பையன் உங்கள் பொண்ணு கூட கொஞ்சம் தனியாக பேசணும்னு ஆசைப்பட்றான். நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா ஒரு 10 நிமிஷம் அவங்க தனியாக பேசட்டுமே.
அதுக்கு என்னங்க, தாராளமா பேசட்டும். அந்த பொண்ணை பார்க்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு, ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி இருப்பாளான்னு தெரியலையே. இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரவங்கிட்ட போய் இந்த பொண்ணை பற்றி கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம், அப்படியே வெளியே லாந்துட்டு வரலாம். என்னம்மா போறீங்க? ஒரே புழுக்கமாக இருக்குப்பா, கொஞ்சம் வெளியே மட்டும் போயிட்டு வந்துடுறேன். டேபிள் ஃபேன் இருக்குமா, அதை போட்டு விடட்டுங்களா? அதெல்லாம் வேணாம் வேணாம், நான் வெளியே போய் இயற்கையான காற்றை சுவாசிட்டு வரேன், இங்கே ரொம்ப புழுக்கமாக இருக்கு. சரிங்கம்மா. வெளியே நல்லா மரத்தடியில நல்லா இருக்கும், நல்லா காத்து வருமா, போயிட்டு வாங்க. ம். நீங்க உள்ள வாங்கப்பா, என் பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க அங்கிள். ஏங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஹாய் பல்லவி, உங்க பேரு ரொம்ப அழகா இருக்கு, அப்படி உங்களை மாதிரி. ஏன் பல்லவி, நான் பேசுறது எதுவும் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் கீழேயே பார்த்துட்டு இருக்கீங்க? வெக்கப்படலாம் வேணாம், கேஷுவலா இருங்க, நான் ஒன்றும் உங்களை சொல்ல மாட்டேன். இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இப்போதாங்க நீங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆக்சுவலா என் நேம் சித்தார்த், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துட்டேன், ஆனால் என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி யாருமே அமையலை. ஆனால் இந்த தடவை உங்கள் ஃபோட்டோ கூட நான் பார்க்கல, ஆனால் நேரில் பார்த்த நிமிஷமே எனக்குள்ள ஒரு சந்தோஷமான ஃபீலிங். ஓப்பனாக சொல்லணுன்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு பல்லவி. ஆக்சுவலாக பல்லவி, எனக்கு சுற்றி வளைச்செல்லாம் பேச வராது. உங்களையும் சரி உங்கள் ஃபேமிலியும் சரி நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பேன். என்னை தாராளமாக நம்பலாம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும்தான், என் மேலே நீங்கள் எவ்வளோ கேர் காட்டுறீங்களோ அதே மாதிரி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கணும். அவ்வளவுதான் என்னோட எதிர்பார்ப்பு. உடனே கல்யாணம் பண்ணணும்னு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். ஒருத்தர் புரிஞ்சுக்க ஒரு 6 மாதம் கழிச்சு கூட மேரேஜ் பண்ணிக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன் தான். முதல்ல நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? சாரிங்க, வந்ததுலேருந்து என்னை பற்றியும் என்னோட ஒப்பீனியன் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கேன். உங்ககிட்ட எந்தவித ஒப்பீனியனுமே கேட்கல. உங்கள் மனசில் என்ன இருக்கோ அது எல்லாமே என்கிட்ட சொல்லுங்க பல்லவி. பரவாயில்லைங்க, நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். எனக்கு ஒரே ஒரு விருப்பம்தான், என் கனவுகளுக்கு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க தடையாக இருக்கக்கூடாது. அப்படியா? என்ன ட்ரீம் பல்லவி, சொல்லுங்க, நான் கேட்குறேன். சொல்கிறேங்க, எங்கள் அப்பா டிரைவராக இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாரு. அவருக்கு சொந்தமாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசைங்க. ஆனால் இது வரைக்கும் அது நிறைவேறவே இல்லை. எனக்கு என் அப்பாவை ஒரு ட்ராவல்ஸ் ஓனராக ஆக்கி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. அவரை கெத்தா அந்த ஓனர் சேரில் உட்கார வச்சு பார்க்குறது தான் என்னோட ட்ரீம். அதுக்காக நான் சின்ன வயசுலேருந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 2 வருஷத்தில் லோன் எடுத்து ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு தடையாக இருக்கிறது என் கல்யாணம்தான். அப்படின்னா உங்கள் அப்பாவை ஓனர் ஆக்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? அது வரைக்கும் உங்கள் கூட வர்றவங்க வெயிட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அப்படி தானே பல்லவி? அப்படி இல்லைங்க, கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போகணும். அந்த மணியை நான் சேவ் பண்ணுறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் ஓகே சொல்லணும், அவ்வளோதாங்க. அட, அவ்வளோதானா பல்லவி? நான் ஓகே சொல்கிறேன், உங்கள் டீல் எனக்கு ஓகே. ஆனால் நான் சொன்ன மாதிரி என்ன நேசிக்கிற மாதிரி என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணும், ரொம்ப பொறுப்பாக பார்த்துக்கணும். அவ்வளோதாங்க என்னோட எதிர்பார்ப்பு எல்லாமே. உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். உங்களோட ட்ரீம்ஸ்க்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக இருப்பேன். நிஜமாவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? என்னோட ட்ரீம்ஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா? பல்லவி, இந்த ட்ரீம்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு எத்தனை ட்ரீம்ஸ் இருந்தாலும் அந்த ட்ரீம்க்கு நான் எப்போவுமே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் போனாக எப்போவுமே இருப்பேன். என்ன அடி, துளசி வீட்டு முன்னாடி ஏதோ கார் வந்து நிக்குது. கிழவி, உனக்கு விஷயம் தெரியாதா? அந்த துளசி மாவு பெருசு இருக்குல்ல பல்லவி, அந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களாம். நல்லா பெரிய இடமாண்டி. அப்படியா? எவ்வளோ பெரிய காரா இருக்குது, நிறைய பேர் வந்திருப்பாங்களோ, பெரிய ஆளு போலயே. அதெல்லாம் அந்த பிள்ளைய கேட்கறதுக்கு பெரிய பெரிய இடத்துல இருந்தா வராங்க. ஆனா அந்த பிள்ளை தான் ராசி கட்ட பிள்ளையாச்சே. அது ராசி கிட்டவளா? என்ன பேசுறாளுக அவளுக? என்ன நீ சொல்றவ? ராக்காயி, உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த பிள்ளைக்கு 3 தடவை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்தாங்க.
நிச்சயதார்த்தம் வரை வந்து அப்படியே கல்யாணம் நின்று போச்சு தெரியுமா? அந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அப்படியே கல்யாணம் நின்று போயிடுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிள்ளையோட ராசி தான். எல்லாருமே ராசி கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது. இப்போ கூட எவ்வளோ பெரிய வீட்டிலேருந்து வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு பாருவேன், நிச்சயதார்த்தம் பண்ணலான்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும், அப்படியே கல்யாணம் நின்று போயிடுதுடி. ஐயோ, என்னடி இப்படி சொல்கிறவ? அப்போ அந்த மாப்பிள்ளை பையனுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ? ஐயோ, இவங்க சொல்கிறத பார்த்தா இந்த பிள்ளைக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கும் போலயே. இவளை கல்யாணம் பண்ணி என் பேரனுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா வேண்டாப்பா, முதல்ல போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். வாடா போலாம். ஏன்க்கா இவ்வளோ சீக்கிரமா? அதை நான் போற வழியில சொல்றேன், இப்ப நீ வா, எதுவும் கேள்வி கேட்காம. என்னாச்சுக்கா, என்ன ப்ராப்ளம் சொல்லு. டேய் சித்து, நம்ம பார்க்க வந்த பொண்ணு இவங்க கிடையாது. அட்ரஸ் மாறி வந்துட்டோம்டா. சேம் டோர் நம்பர், ஆனா ஸ்ட்ரீட் வேறடா. என்னக்கா சொல்ற? ஆனா எனக்கு இந்த பொண்ணு. டேய் கண்ணா, இந்த பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சாண்டா. அதுவும் இந்த மாதிரி 3 டைம் இந்த பிள்ளைய பொண்ணு பார்க்க அந்த பையனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிச்சயதார்த்தம் வர நின்று போயிருச்சான். சரியான ராசி கெட்டவளாண்டா. பாட்டி, என்ன பேசிட்டு இருக்க நீ? டேய், நான் சொல்லல, இந்த ஊருக்காரங்களே இந்த பொண்ணை பத்தி தப்பா தான் பேசுறாங்க தெரியுமா? அம்மாடி, எங்களை மன்னிச்சிடுமா. நாங்க தான் தெரியாம அட்ரஸ் மாறி வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப மன்னிச்சிடுமா. உன் மனசு இப்போ எந்த நிலமில் இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு மேலேயும் இங்கேருந்து உன்னை காயப்படுத்த நாங்கள் விரும்பலம்மா. எங்களை மன்னிச்சிருமா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? சித்து, இது நம்ம பார்க்க வந்த பொண்ணு இல்லடா. நம்ம அட்ரஸ் மாறி வந்துட்டோம்டா. அம்மா. சித்து, இந்த விஷயத்தை கேட்டு அந்த பொண்ணு ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கும். இதுக்கு மேலேயும் நம்ம இங்கேருந்து அவளை கஷ்டப்படுத்த வேண்டாம். வாப்பா, கிளம்பலாம். ஆனா அம்மா, எனக்கு ப்ளீஸ் சித்து, வா போகலாம். அவங்க மன வருத்தத்தில் இருக்காங்க. நம்ம அப்புறம் பேசிக்கலாம், கொஞ்சம் டைம் கொடு. அம்மா. மற்றதை நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம். வா சித்து. அக்கா, நீ கூட என்ன புரிஞ்சுக்கலையா? பொண்ணு பாவம்க்கா, அவளோட ட்ரீம்ஸ் பத்தி என்கிட்ட சொன்னாக்கா. ப்ளீஸ் சித்து, கொஞ்சம் டைம் கொடு, அப்புறம் பேசிக்கலாம். இப்போ வா, கிளம்பலாம்.